என்னை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எழுச்சி பெற முடியாது. அதிமுகவோட கூட்டணியில் நான் மாநில தலைவர் பதவியிலே இருக்க மாட்டேன்னு சொன்னவர் எப்படி தேர்தல் பண்ணி ஆற்றுவார்? ஏன்னா முதலமைச்சராக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லும்போது இவர் முதலமைச்சராக வர்றதுக்கு அவர் எப்படி வேலை செய்வார்? அண்ணாமலையின் பெயரை சொன்னவுடன் மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த மேடையில் இருப்பவர்களிலேயே பாப்புலரான பர்சன் அண்ணாமலை என்பது நிரூபணமானது. ஒரு முறைக்கு 3 முறை நிரூபணமானது. ஆகவே நாம் அதை அலட்சியப்படுத்த முடியாது. அது சில பேரால் ஜீரணிக்க முடியவில்லை. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவில் கோஷ்டி மனப்பான்மை உருவாகி இருக்கிறது. சார், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தேர்தலுக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பம் விற்கப்பட்டது தாவேக்காவில் தான். ஆனால் அந்த கட்சியை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, தேர்தலில் அந்த அளவுக்கு வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? போட்டியிட தயாராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் என்கிற மனிதரின் செல்வாக்கை, விஜய் என்கிற மனிதரின் புகழை, அவரின் முகத்தை, அதற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பை, இதைத்தான் நம்புகிறார்கள். இது அந்த கட்சி தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஆழமாக வேறு விட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். விஜயை பார்த்து திமுக பயந்திருக்கிறது, அதனால் காங்கிரஸை பகைத்துக் கொள்ள முடியாமல் திணறுகிறது என்பதுதான் பல பேருடைய பார்வை. கூட்டணி குறித்து ராகுல் காந்தி தான் இறுதி முடிவெடுப்பார். ராகுல் காந்தி என்னை நான் 2-3 நாட்களுக்கு முன்பு சந்தித்தவரை இறுதி முடிவு எடுத்து விட்டதாக கருத முடியாது என்று என்னிடம் சொன்னார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரமணி. தமிழக அரசியல் களம் அதிர ஆரம்பிச்சிச்சு. பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய உடல்நலத்தை கருதி தேர்தல் பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய தந்தையினுடைய உடல்நலை கருதி தான் இந்த தேர்தல் பொறுப்புலேருந்து விலகியிருக்கிறாரா? ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர். ஆகவே அவர் தெரிவித்த ஒரு கருத்தின் மீது நான் சந்தேகம் எழுப்புவது முறையாக இருக்காது. அவருடைய தந்தை உடல்நலம் குன்றியிருக்கிறார், தொடர் சிகிச்சை தேவைப்படுபவராக இருக்கிறார் என்று தான் நானும் அறிகிறேன். ஆனால் சர்ச்சை ஏன் உருவானது, அந்த சர்ச்சைக்கு காரணங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் அது தனி. இந்த விவகாரத்தை நான் விரிவாக பேசுவதற்கு முன் தொடக்கத்திலேயே ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்பாகவோ பாரதிய ஜனதா கட்சி தொடர்பாகவோ நான் தெரிவித்து வருகிற அல்லது இப்போது தெரிவிக்கிற கருத்துக்கள் யாவும் என்னுடைய சொந்த கருத்துக்கள். நான் சார்ந்த நிறுவனத்துடன் தொடர்புபடுத்தி அந்த கருத்துக்களை பார்க்க வேண்டாம் என்று உங்களையும் அதே போல நேயர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, உங்களுக்கு அடைமொழியே துக்ளக் திரு ரமேஷ் அப்படி தானே? துக்ளக். அதனால் உங்களையும் துக்ளக்கையும் பிரித்து பார்க்க முடியாது. துக்ளக்கினுடைய கருத்துக்கள் அதனுடைய ஆசிரியர் தலையங்கத்தின் மூலம் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் தான் துக்ளக்கின் கருத்துக்கள். நான் தெரிவிக்கிற கருத்துக்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளராக பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்பாக என்னிடம் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு ஊடகவியலாளராகவும் செய்திகளை தெரிந்து கொள்கிற நிலையில் இருப்பவராகவும் நான் கூறுகிற பதில்கள். அப்படித்தான் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டும். துக்ளக்கோடு நான் நீண்ட காலம் பயணித்து வருகிற காரணத்தால் என்னுடைய பெயருக்கு முன்னால் அந்த அடைமொழி ஒட்டி இருக்கிறது. அது எனக்கு பெருமை என்று கருதக்கூடியவர் நான். இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் விஷயத்தில் 6 தொகுதிகளுக்கு 6 அல்லது 7 தொகுதிகளுக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்திருந்தார்கள். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருந்தார். அண்மையிலே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கிட்டத்தட்ட அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும், மாநில அளவில் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு
குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து அதிகபட்சம் 7 சட்டமன்ற தொகுதிகள் வரை தேர்தல் பணிகளை கவனிக்கும் பொறுப்பாளர்களாக அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. பூத் கமிட்டிகள் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றனவா என்று சரிபார்ப்பது, உள்ளூரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவது, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவது, இவையெல்லாம் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளருடைய பணிகள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பேரோடு நான் உரையாடி இந்த தகவலை தெரிந்து கொண்டேன். அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் சிலரோடு பேசி நான் தெரிந்து கொண்ட தகவல்கள். உங்களுக்கான பொறுப்பு என்ன? நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன வேலை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டபோது அவர்கள் தெரிவித்த பதில் இது. இப்படி பேசி தெரிந்து கொண்டபோது கூடுதலாக ஒரு தகவலையும் நான் கேட்டேன். உங்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறார்கள் அல்லது உங்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறார்கள். இது என்னென்ன தொகுதிகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே உங்களிடம் சொன்னார்களா? அல்லது நீங்கள் விருப்பம் தெரிவித்தீர்களா? ஏதாவது ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகு இது நடைபெற்றதா என்று நான் கேட்டபோது, நான் ஒரு 3 மாநில நிர்வாகிகளோடு உரையாடினேன். 3 பேருமே எங்களுக்கு முன்கூட்டியே இன்ன தொகுதிக்குத்தான் நீங்கள் நியமிக்கப்பட போகிறீர்கள் என்று தெரிவிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆக இப்படி வேறு 1-2 பேரோடு பேசி அவர்களும் அதையே உறுதிப்படுத்தியதாக என்னிடம் தெரிவித்தார்கள். இதிலே ஒருவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வேண்டியவர். ஆக அண்ணாமலைக்கும் இதுதான் நடந்திருக்கிறது. 2-3 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருந்தவருக்கும் நியமிக்கப்பட்டவருக்கும் இதுதான் நடந்திருக்கிறது. இது ஒரு சரியான நடைமுறையாக பார்க்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் அது அவரவர்களுடைய தன்மையை பொறுத்தது. திரு அண்ணாமலை போன்ற இந்த மாநிலத்தின் தலைவராக மிக செம்மையாக செயல்பட்ட ஒருவரை இப்படி நடத்துவது சரியா என்ற கேள்வி அவருக்கு எழுந்திருக்கலாம். தந்தையினுடைய உடல்நிலை ஒரு பக்கம் இருக்கட்டும், அவமதிப்பு இருந்தால் யாருமே அதை ஜீரணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. சிலர் ஜீரணித்துக் கொள்வார்கள், சிலர் எதிர்வினையாற்றுவார்கள். ஆகவே இந்த பொறுப்பை என்னால் கவனிக்க முடியாது, அதற்கு இது காரணம் என்று அவர் சொல்லியிருக்கலாம். நிஜமாகவே அப்படி 6 தொகுதியிலையும் போய் டிராவல் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் பிரச்சனை என்ன, அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கருத்து என்ன, பூத் லெவல் வேலை என்ன, இதெல்லாம் உட்கார்ந்து ஒரு மாநில தலைவராக இருந்தவர் பார்க்க முடியுமான்னா முடியாது. அது அவர் வெளிப்படுத்திட்டார். இதை அவர் பொதுவெளியில் வெளிப்படுத்தியிருக்கணுமா, கட்சி தலைமையிட்ட வெளிப்படுத்தியிருக்கணுமா, இந்த சில கேள்விகள் சிலரால் எழுப்பப்படுகின்றன. என்னை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அண்ணாமலைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா எழுச்சி பெற முடியாது. அதான் சார், இது சம்மந்தமாக தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதாவது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு டீமே செயல்பட்டாங்க. இவர் மேல் டெல்லியில் ஒரு புகார் கொடுத்து தான் இவருடைய தலைவர் பதவியே இல்லை, நான் அது தவறான தகவல் என்று தவறான தகவல் என்பதால் நான் ஆரம்பத்திலேயே குறுக்கிட வேண்டும் என்று நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு எதிராக குழு மனப்பான்மையோடு சிலர் செயல்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நீக்குவது என்ற வார்த்தை தவறு. திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி என்று பாரதிய ஜனதா தலைமை முடிவெடுப்பதற்கு முன்னாலேயே அதிமுகவுடன் ஒரு கூட்டணி என்ற முடிவுதான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையின் எண்ணமாக இருக்குமானால் தான் அந்த பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என்று முன்கூட்டியே தெரிவித்து விட்டதாக நான் கிட்டத்தட்ட அதிகாரபூர்வமாக தெரிந்து கேட்டுக்கொண்ட செய்தி. சரி சார், இப்போ உங்களுடைய பாயிண்ட்லேருந்தே வரேன். அப்போ அவர் அதிமுகவோட கூட்டணினா நான் மாநில தலைவர் பதவியிலே இருக்க மாட்டேன்னு சொன்னவர் எப்படி தேர்தல் பண்ணி ஆற்றுவார்? ஏன்னா முதலமைச்சராக திரு எடப்பாடி தான் வரப்போகிறாரு அப்படின்னு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லும்போது இவர் முதலமைச்சராக வர்றதுக்கு அவர் எப்படி வேலை செய்வார்? இல்லை, அப்படி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு கூட்டணி கட்சியாக வந்துவிட்ட பிறகு அந்த கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் யாரோ அவருக்காகத்தான் பணியாற்ற வேண்டும். இல்லை, அவர் அதிமுக கூட்டணிக்கு வராங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய மாநில பதவியை ராஜினாமா செஞ்சவர் அவர் முதலமைச்சராக வரும்போது எப்படி அதுக்காக இல்லை, நீங்கள் குழப்பிக் கொள்ளுகிறீர்கள். தன்னுடைய கட்சி எடுக்கிற முடிவு ஏற்றுக்கொண்டு ஒரு தொண்டனாக செயல்படுவது என்பது வேறு. அவர் காரியகர்த்தாவாக நான் இந்த கட்சியில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். நீங்கள்
அதிமுக கூட்டணி அமைச்சு எடப்பாடியை முதல்வராக்கினாருன்னா நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், அந்த தேர்தலிருந்து ஒதுங்கி இருப்பேன்னு சொன்னாரா? இல்ல அந்த முடிவு அவர் எடுக்க முடியாது. இல்லை, நான் சொல்லுவது இப்போது நடப்பது ஒரு தன்மான பிரச்சனை மாதிரி ஆகிவிட்டது என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அது அது அந்த உடல்நிலை காரணமும் இதுவும் இணைந்திருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. இரண்டாவது விஷயம், நீங்கள் இன்னொன்று கேட்டீர்கள், அவருக்கு எதிராக ஒரு சதி நடந்தது அல்லது நடக்கிறது என்றது. இல்ல அவருடைய வளர்ச்சியை வந்து நிறைய பேரால தமிழக பாரதிய ஜனதாவில் சிலரால் அண்ணாமலையிற்கு கிடைக்கக்கூடிய புகழை ஜீரணிக்க முடியவில்லை என்பது உண்மை. கேள்வி அது உண்மை. என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது, பாரத பிரதமர் கலந்து கொள்கிறார், மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார். இந்த 2-3 கூட்டங்களிலும் அண்ணாமலையின் பெயரை சொன்னவுடன் மொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த மேடையில் இருப்பவர்களிலேயே பாப்புலரான பர்சன் அண்ணாமலை என்பது நிரூபணமானது. ஒரு முறைக்கு 3 முறை நிரூபணமானது. ஆகவே நாம் அதை அலட்சியப்படுத்த முடியாது. அது சில பேரால் ஜீரணிக்க முடியவில்லை. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதாவில் கோஷ்டி மனப்பான்மை உருவாகி இருக்கிறது. சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியை போல் அது வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் பல்வேறு தலைவர்களுக்கு சொந்த கோஷ்டி இருக்கிறது. சொந்த கோஷ்டி இருக்கிற தலைவர்கள் தங்களுக்குரிய மரியாதை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கோட்டாவை உரிய சீட்டை வாங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். அதை தவிர நீங்கள் சொன்ன மாதிரி இதில் 1-2 தலைவர்கள், நான் எல்லோரையும் சொல்ல மாட்டேன், இதில் ஒரு 2-3 பேர் கைகோர்த்து கொள்ளுகிறார்கள். எதற்காக? அண்ணாமலை மேலே வரக்கூடாது, அவருக்கு எதிராக ஏதாவது ஒரு பிட்டை கொளுத்தி போடணும், இதே வேலையாக திரிகிறார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி. எதிரிக்கு எதிரி இல்லை, இவர்கள்லாம் எதிரி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கோஷ்டி வச்சுருக்காங்க. அது நான் பெயரை சொல்லி யாருடைய மனதையும் நான் காயப்படுத்த விரும்பவில்லை. பாரதிய ஜனதாவின் நலன் விரும்பி என்கிற முறையில் பாரதிய ஜனதாவுக்கு இந்த போக்கு பெருமையை தேடித்தராது, சிறுமையை தேடித்தரும் என்று நான் எச்சரிக்கிறேன். ஒரு உண்மையை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் சார். ஏன்னா 2.5% இருந்த வாக்கு வங்கியை, பாஜகவுடைய வாக்கு வங்கியை என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு பயணத்தின் மூலமும் அவர்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனேக்குடன் பதில் கொடுக்கக்கூடிய, ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருந்ததுனால பாரதிய ஜனதா கட்சி மேலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அதன் மூலமாக வாக்கு வங்கியை வந்து 10 to 12% வந்து உயர்த்தி காமிச்சார். இப்படி இந்த கருத்து 200% உண்மையான கருத்து. இது நான் விரிவாக சொல்லலாம் என்று நினைத்ததை நீங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். இது இப்படி சொன்னதன் காரணமாக நான் எப்படி சில தலைவர்களுக்கு விரோதியானேனோ அதே போல நீங்களும் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில தலைவர்களுக்கு யதார்த்தத்தை தான் நான் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசை உலுக்கி கொண்டிருந்தவர் அண்ணாமலை. அவர் அளவுக்கு இப்போது தமிழக பாஜக செயல்படுகிறதா என்பதை நீங்களும் சிந்திக்க வேண்டும், நானும் சிந்திக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு டிஆர் பாலு மேலே வர ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வருவதற்கே வாய்தா வாங்கி கொண்டிருந்தார். அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்ய தயாராகிவிட்டார். தமிழ்நாடே வந்து அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இல்லை, அந்த விஷயம் மட்டும் அல்ல சார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில ஊழல்களை வெளிப்படுத்தினார். 1-2 ஆர்டர்கள் திரும்ப பெறப்பட்டன. பல பேருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டார். நீங்களெல்லாம் என்ன நிலையில் இருந்தீர்கள், இப்போது என்ன நிலையில் இருக்கிறீர்கள்? திரு அண்ணாமலை சில பிரமுகர்கள் எவ்வளவு சொத்துக்கள், என்னென்ன முதலீடுகள் என்று பட்டியலையே வெளியிட்டார். அதோட முக்கியமாக தன்னுடைய பெயரை அண்ணாமலை எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவரை விமர்சிக்காம கூட நிறைய பேர் இருந்தாங்க அந்த நேரத்தில். ஆமாம், நம்ம எதுக்கு போய் அவர்கிட்ட மாட்டணும், அவர் தேவையில்லாம நம்ம எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது மட்டும் அல்ல போயிருந்தாங்க. அவரை விமர்சிக்காமல் சில பேர் இருந்தார்கள். முதலமைச்சரின் குரலாக அல்லது திமுகவின் குரலாக அறிவாலயத்தில் அவ்வப்போது பேட்டி தருகிற திரு RS பாரதி அண்ணாமலையை மிரட்டி பார்த்தார். அந்த மிரட்டல் பாச்சா எடுபடவில்லை. அண்ணாமலை இனிமேல் நீதிமன்றமாக படியேற வேண்டியிருக்கும் என்றார். அப்படியா பாரதி அவர்களே, வழக்குகளை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றார். நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டும் என்றார். உங்கள் போலீஸ் முடிந்தால் சாயந்தரம் 6 மணி வரை கமலாலயத்தில் இருப்பேன், அனுப்புங்கள், கைது செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே திமுகவினுடைய ஊழை மிரட்டல் அண்ணாமலையிடம் எடுபடவில்லை. அண்ணாமலை இருந்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசு பொருளாக, மைய பொருளாக,
திமுக வர்சஸ் பாஜக என்று களம் இருந்தது. இப்போது திமுக வர்சஸ் பாஜக என்று இருக்கிறதா, திமுக வர்சஸ் அதிமுக என்று இருக்கிறதா, திமுக வர்சஸ் தாவேகா என்று இருக்கிறதா என்ற கேள்விகள் உருவாகிவிட்டன. முன்பு அப்படி நிலையே இல்லை. தாவேகாவும் சைலண்ட் மோடில் இருந்தது, அதிமுகவும் சைலண்ட் மோடில் இருந்தது. திமுக வர்சஸ் அண்ணாமலை என்றுதான் களம் இருந்தது. அப்படி செயல்பட்ட ஒருவருக்கு அந்த கட்சியினுடைய தலைமை உரிய அங்கீகாரம் அளித்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆகவே இந்த தேர்தல் களத்தில் அவருடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது என்று மீடியா எதிர்பார்க்கிறது. சில அரசியல் கட்சிகள் அவர் போட்டியிடாமல் இருந்தால் நல்லது என்று நினைக்கின்ற சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கணிசமான பகுதியினர் அவர் சட்டசபைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கு தேர்தல் களம் என்பது எப்படி அமையப் போகிறது, பணபலம் இந்த தேர்தலிலே பெரும் பங்கு வகிக்கப் போகிறது. திமுகவும் அதிமுகவும் பணத்தை பெருமளவுக்கு இறக்கும். அதிமுகவை விட திமுக சில மடங்கு கூடுதலாகவே பணத்தை இறக்கும். திமுக விஜயை பார்த்து பயந்திருக்கிறது. ஆகவே வழக்கத்தை விட அதிகமாக கூட செலவு செய்யும். இந்த சூழலில் ஒரு அண்ணாமலை மாதிரியான ஒரு மனிதர் வந்து இவர்களுக்கு ஈடாகலாம் செலவழிக்கக்கூடிய விருப்பமும் படமாட்டார். அது அவரால் முடியுமா என்பதும் தெரியாது. ஆகவே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நானும் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். சார், அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் தன்னுடைய தேர்தல் பொறுப்புகளிலிருந்து வெளிவந்தது அவருடைய தொண்டர்களை எப்படி வாக்கு செலுத்துவதற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவருடைய தொண்டர்கள் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு செலுத்துவார்கள். எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அண்ணாமலையினுடைய தீவிர செயல்பாடு காரணமாக பாஜகவுக்கு ஒரு புதிய வாக்கு வங்கி உள்ள வந்திருக்கு. என்னுடைய கேள்வி அதான். அந்த வாக்கு 3% இருந்தது 11% வந்ததுன்னா அந்த 3 to 11 அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, 4 to 11 4% இருந்ததுன்னே வைங்க. 4 to 11னா நடுவில் 7%. இந்த 7 புதுசாக கட்சிக்குள்ளே வந்திருக்கு. அதில் குறைஞ்சது 3-4 அண்ணாமலையால் வந்தது, அவருடைய செயல்பாட்டினால வந்தது. தே ஆர் ஆல் ப்ரோ பிஜேபி ஓட்டர்ஸ், நாட் பிஜேபி ஒர்க்கர்ஸ். ஆகவே இந்த ப்ரோ பிஜேபி ஓட்டர்ஸ் தே காட் அப்செட் ஓவர் என்ன அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் வைத்திருப்பதை அவர்களை அதிருப்தி அடைய வைத்திருக்கிறது. ஆகவே அந்த வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் ஒதுங்கிவிடவும் வாய்ப்பு உள்ளது. இது குறித்தும் பாஜக தலைமை சிந்திக்க வேண்டும் என்பது என் பார்வை. அதான் சார், அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுத்த பிறகு அவருக்கு தேசிய அளவில் ஒரு பதவி கொடுத்துருவாங்க, கேபினெட்டில் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவர் பதவி விட்டு போன பிறகு இன்றைய வரை அவருக்கு எந்த பதவியுமே கொடுக்காம அவரை இப்படி ஒரு நிராயுத பாணியாக நிப்பாட்டி வச்சிருக்கிறதே அவரை எந்த அளவுக்கு இல்லை பயன்படுத்தலைங்குவது வருத்தமாக. இது குறித்து நான் கேள்விப்பட்ட போது சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் பொறுப்பை காக்க வேண்டும். இப்போதைக்கு நிதின் நபீன் அவர்கள் முதலில் செயல் தலைவராகப்பட்டார், பிறகு தலைவராகி இருக்கிறார். இதர ஆஃபீஸ் பேரர்ஸ், நியூ செட் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் மாறுவார்கள். அவர்கள் இன்னும் போடப்படவில்லை, அவர்களை இன்னும் நியமிக்கவில்லை. அப்படி நியமிக்கும் போது இவருக்கு பொறுப்பு வரவில்லை என்றால்தான் இவருக்கு முக்கியத்துவம் தர மறுக்கிறார்கள் என்று பொருள். இந்த நிதின் நபீனோட இடத்துக்கே திரு அண்ணாமலை எதிர்பார்த்தாங்களே சார்? இல்லை, அவ்வளவு சீக்கிரம் அந்த பதவியெல்லாம் பாஜகவில் கிடைத்து விடாது என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா நிதின் நபீனும் ஒரு இளைஞர் தான், கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயதுக்குள்ள. நீங்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவர் பதவியை அடைவதற்கு அண்ணாமலை தகுதியானவரா என்று நீங்கள் கருதுவதைப் போல அவருக்கு அந்த தகுதி இல்லையா, கொடுக்கலாமே என்று நீங்கள் கருதுவதைப் போல நானும் தகுதி உடையவர் தான் என்று தான் பார்க்கிறேன். ஆனால் அந்த கட்சிக்கென்று சில அமைப்பு முறைகள், விதிமுறைகள் அல்லது வழிமுறைகள், ஆர்எஸ்எஸ் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆக இது சித்தாந்த ரீதியான பார்வையும் அவர்கள் கலந்திருக்கும். சித்தாந்த ரீதியாக இவர் இன்னும் ஜெல்லாகவில்லை என்று 1-2 பேர் விமர்சிக்கிறார்கள். அதிலே நியாயமாக விமர்சிப்பவர்களும் உண்டு, முழுமையாக சித்தாந்த ரீதியாக இருப்பவர்களை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம் என்பதும் ஏற்புடையதல்ல. ஆகவே அந்த விமர்சனத்தில் நியாயமும் இருக்கிறது, ஒரு சில விஷயங்களில் தளர்வு தேவை என்கிற அம்சமும் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதெல்லாம் நன்றாக தெரியும். நாமெல்லாம் வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய அப்சர்வர்ஸ், மேலே இருப்பவர்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள்.
ஆனால் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் புரிய வேண்டும். நிலவரம் புரியாமல் உட்கார்ந்து முடிவுகளை எடுத்து பயன் இல்லை. நிலவரம் புரியாமல் இங்கேயே அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் அது எப்படி போயிருக்கிறது என்றால் ரசிகர் பட்டாளம் மாதிரி இருக்கிறது. ஆகவே அதையும் கள நிலவரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் வெறும் கலாச்சாரம், கட்சி அமைப்பு இதை மட்டும் பார்க்கக்கூடாது. கட்சியை வளர்ப்பதற்கான உத்தியையும் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பதானால் அவரை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வை. சார், திரு அண்ணாமலை உங்களுடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடும்போது நீங்கள் சொன்னீங்க, நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறீங்கன்னு. ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா சார் தமிழக அரசியலில்? இல்லை, நான் அப்படி அந்த அளவுக்கு நான் அவரோடு அதாவது 2026 பற்றியோ அல்லது அதற்கு பிறகு பற்றியோ நான் உரையாடவில்லை. அடிப்படையில் நான் பெரும்பாலும் அரசியல் சார்ந்து உரையாடுவதை தாண்டி வேறு விஷயங்களும் உரையாடுவோம். அவருக்கான என்ன புக்கு ரீடிங் இன்ட்ரெஸ்ட்டு, அதே போல் வெவ்வேறு சப்ஜெக்டில் அவருக்கு எது இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அரசியல் ரீதியாக நமக்கு கொடுக்குற வேலையை ஒழுங்காக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா முதன்மை சக்தியாக வர வேண்டும். இந்த 2 கழகங்களுக்கும் மாற்று என்கிற நிலையில் பாரதிய ஜனதாவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய தெளிவான பார்வை. இந்த 2 கழகங்களுக்கும் மாற்று வேறு கட்சி கிடையாது, பாஜக தான். அந்த நிலையை நாம் எட்ட வேண்டும். இதுதான் அவர் மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது பற்றி என்னிடம் விரிவாக பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கான சூழல் இந்த தேர்தலில் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். சரி சார். சார், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தேர்தலுக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பம் விதிக்கப்பட்டது தாவேக்காவில் தான். ஆனால் அந்த கட்சியை எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, தேர்தலில் அந்த அளவுக்கு வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 1 மணி நேரம் அவங்க கூட யாரும் கூட்டணி இல்லை, அவங்க தனித்து தான் நிற்கிறாங்க. இருந்தபோதும் 1 மணி நேரத்தில் 10,000 விண்ணப்பங்கள் விற்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். நான் அந்த சந்தேகம் ஓரளவு தான் ஏற்றுக்க முடியுமே தவிர முழுமையாக ஏற்றுக்க முடியாது. அதாவது 100 ரூபான்னு ஒன்றே 100 ரூபா கொடுத்தா யார் வேணால் போடலான்னு நினச்சி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 100 ரூபா ஃபார்ம் கட்டணம். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது பொது தொகுதியாக இருந்தால் 10,000ம், தனித்தொகுதியாக இருந்தால் 5,000ம் கட்டணம். அவங்க கட்டி தான் அதுக்கு டிடியோ கேஷா என்னன்னு நமக்கு தெரியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, 100 ரூபான்னு ஒன்று 10,000 பேர் வாங்கிட்டான்றாங்க. நான் அப்படி நினைக்கவில்லை. விண்ணப்பத்தை வாங்கியிருக்காங்க, அதை பூர்த்தி செய்து இனிமேல் கொடுக்க வேண்டும். இல்லை சார், வாங்கும்போது 10,000ன்னு அவங்களுக்கு தெரியாது, 10,000 கட்டணும்னு தெரியாதுன்னு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி திருப்பி கொடுக்கும்போது தான் 10,000 தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதனால் பாதி பேர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியலன்னு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட விண்ணப்பத்தை வாங்கிய மிக பெரும்பாலானவர்கள் 10,000 ரூபாய் கட்டுவதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் என் பார்வை. தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் கூட்டணி கட்சியே இன்னும் யாரும் சேராமல், கட்சி நிதி கொடுக்குமா நிதி கொடுக்காதா, நாம் தான் செலவு செய்ய வேண்டுமா, இதிலெல்லாம் ஒரு தெளிவில்லாமல் இவ்வளோ பேர், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் மனுவை வாங்குகிறார்கள் என்பது ஒரு புதிய கட்சிக்கு பெருமைக்குரிய விஷயம். அது ஒரு தமிழக அரசியலில் ஒரு புதுமையான செய்தி, புதுமையான காட்சி என்று தான் நான் அதை பார்க்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் சொன்ன மாதிரி இன்று வரை ஒரு கட்சியும் கூட இல்லை. அப்படியானால் போட்டியிட தயாராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் என்கிற மனிதரின் செல்வாக்கை, விஜய் என்கிற மனிதரின் புகழை, அவரின் முகத்தை, அதற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பை, இதைத்தான் நம்புகிறார்கள். இது அந்த கட்சி தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஆழமாக வேறு விட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, தாவேக்கா அவர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறதுக்கே வேட்பாளர் கிடையாது. ஆனால் இவங்க அப்படி சொன்னவர்களுக்கு நேற்று விருப்ப மனு விநியோகம் பதில் கொடுத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். பனையூரே குலுங்கியதுனாங்களே நேற்று. ஏன்னா ரெசிடென்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் காரன் பட்டாங்க, வெளியில் போக. அதை நிச்சயமாக அந்த பொதுமக்களுடைய புகார் நானும் தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் பார்த்தேன். அதை விஜய் உடனடியாக கவனத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் தன்னுடைய கட்சி அலுவலகத்தை மாற்ற வேண்டும். ஏற்கனவே பனையூரில் வைத்துக்கொண்டு கட்சி அலுவலகம் செயல்படுவதே சரியான வழிமுறை அல்ல. பல்வேறு கட்சி அலுவலகங்கள் சென்னைக்குள் தான் இருக்கின்றன என்று நான் தெரிவித்தேன். நேற்றைய வந்த பொதுமக்கள் அதிருப்தி என்னுடைய கருத்தை உறுதிப்படுத்துவதை போலத்தான் இருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செயல்படுவதுதான் ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும். திமுக காரர்கள் மாதிரி ஆங்காங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது. திமுக காரங்க பண்ணுறாங்க, விசிக காரங்க சில இடங்களில் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் ஹோட்டலில் பில் கொடுக்காம தகராறு பண்ணாங்கன்ற மாதிரி செய்தி வரல. ஆகவே இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா முதல்லயே கண்டிப்பான அறிக்கை வரணும். ஆகவே இது குறித்து விஜய் சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய சூழலும் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். நேற்று ஒரே நாளில் வைத்திருந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன என்று சொல்லி இருப்பது. இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா அலட்சியப்படுத்த முடியாத சக்தி என்பதை இந்த செய்தியும் உறுதிப்படுத்துகிறது. சரி சார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஊடக செய்தி நிறுவனத்திற்கு பிரத்யோக பேட்டி கொடுக்காரு. அதில் சொல்கிறாரு, விஜய் வந்த உடனே எல்லாம் வெற்றி பெற்ற முடியாது, அவர் கனவு காண்கிறார், அந்த மாதிரி தோணியில் சொல்கிறார். இல்லை, நாமளும் யாரும் ஊடகவியலாளர், எந்த ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகரும் தாவேகாவை சேர்ந்தவர்களை தவிர வேறு யாரும் வந்தவுடன் அவர்கள் வெற்றி பெற்றுவார்கள்னு சொல்லலை. தாவேகா நிர்வாகிகள் தான் சொல்கிறாங்க. எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக போகிறாருன்னு அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. இன்னும் வேறு யாரும் சொல்லலை. ஆனால் ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்க்கட்சியும் அவரை பார்த்து மிரண்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் என் கேள்வி. ஆளுங்கட்சி காங்கிரஸ் என்ன முடிவெடுக்குமோ என்று ஏன் இன்னமும் கலங்கி கொண்டிருக்கிறது? சார், காங்கிரஸ் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசினாங்க. விஜயிட போலாம் என்று சில பேர் வெளிப்படையாக கருதுவதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. காங்கிரஸ்லேருந்து மாநில பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷோடங்கரும் மாநில தலைவர் செல்வ பிறந்தகையும் காமராஜ் அரங்கத்தில் நடந்த கூட்டத்துக்கு பின்னர் தெரிவித்தாங்க, இன்னும் 2 நாட்களில் எங்களை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை கூடாங்கன்னு. கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆகிடுத்து. பட் இன்னும் 4-5 நாள் அல்ல, ஓரிரு வாரங்களே கடந்து விட்டன. குழுவே இன்னும் போடலையே. இவங்க கூட திராவிட முன்னேற்ற கழகம் குழுவை போடாமல் டெல்லிக்கு போய் முதலில் கன்வின்ஸ் செய்துவிட்டு பிறகு குழுவை போடலாம் என்று கருதியது. டெல்லிக்கு போன பிறகும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்கிறோம், அதில் என்ன தவறு என்று ராகுல் காந்தி திருமதி கனிமொழியிடம் கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அதிமுக அந்த மாதிரி அறிவிப்பதில்லை. ஆகவே நாங்களும் அதற்கு இசைவு தெரிவிக்க முடியாத நிலையில்தான் இருக்கிறோம் என்று அவர் பேசியதாக முக்கியமான நாளிதழ்களில் செய்தி வந்திருக்கிறது. இல்லை, திமுகவுடைய முக்கியமான கொள்கையிலே மாநில சுயாட்சி, மத்தியில் தான் கூட்டாட்சின்னு இருக்காங்க. கூட்டாட்சி வேறு, கூட்டணி ஆட்சி வேறு. கூட்டாட்சி என்பது வேறு, அந்த பதப்பிரயோகமே வேறு. மாநில சுயாட்சி என்பதற்கு பதப்பிரயோகமும் வேறு. இல்லை, அவங்க சுயாட்சி என்பது தனியாட்சி. அவங்க திமுகவுக்கு தேசிய மத்தியில் ஆட்சி அமைக்கிற கட்சியோடு இவர்கள் ஆதரவு தேவைப்பட்டாலும் அல்லது தேவைப்படாவிட்டாலும் இவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் இவர்களுக்கு சொலையான இலாக்காக்கள்லாம் வேணும், கேட்டு வாங்கிப்பாங்க, அழுது அடம் பிடிச்சி வாங்கிக்குவாங்க. ஆனால் இங்கே கொடுக்க மாட்டாங்க. இது என்னன்னா நுங்கு போங்குன்னு மெட்ராஸில் அந்த போங்கு திமுகவுக்கு பொங்காட்டம் ஆடுறாங்கிறீங்களா? இல்லை, இங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்கே சொலையான இலாக்காக்களை இவங்க மந்திரிகளே வச்சுட்டு இவங்களே நல்லா சாப்பிட்ணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா வாங்கணும், வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடணும், குறைவில்லாமல் வாங்கணும். அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இப்போ பர்சன்டேஜெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. ஆகவே அதுதான் காங்கிரஸுக்கு கடுப்பாக இருக்குது. நாங்கள் உங்களை கொண்டாந்து உட்கார வைப்போம், நீங்கள் வெல்லம் சாப்பிடுவீங்க, நாங்கள் விரல் சூப்பிட்டு இருக்கணுமான்னு காங்கிரஸ்காரங்க கேட்குறாங்க. இந்த முறை காங்கிரஸ் திமுகவை இழுத்தடிக்கிறது. நீங்கள் விரல் சப்பவே வேணாம், கிளம்புங்கன்னு தானே சொல்கிறாங்க. கிளம்புங்கன்னு எங்கே சொன்னாங்க? தைரியம் இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தளபதி திமுகவுக்கு தைரியம் இருந்தாலும் மதுரை தளபதி சார், அவர் ஒரு தொகுதியை தாண்டி அவருக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இல்லை, அவர் மேல் நடவடிக்கை கூட எடுக்கலையா? அப்போ அதுதான் சார், சென்னை தளபதி நடவடிக்கை எடுக்க இருங்க சார், சென்னை தளபதி சொல்லட்டும். நீங்கள் என்ன உங்கள் கட்சிக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சுயமரியாதை உணர்வுள்ள கட்சி, பகுத்தறிவு உணர்வுள்ள கட்சி. உங்கள் பகுத்தறிவும் சுயமரியாதையும் புல்மேய போயிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். உங்களை பார்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பொதுவெளியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். திமுகவுக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தால் இந்த முறை காங்கிரஸை நாங்கள் வெளியே அனுப்புகிறோம், ஆட்சிக்கு காட்டுகிறோம் சொன்னார்கள் என்றால், கலைஞரை விட டேஞ்சர் ஆனவர் மு.க. ஸ்டாலின் அவர். ஆமாம், கலைஞரை விட டேஞ்சர். என்னன்னா டக்குன்னு பணிந்து விடுவாரா தெரியல. கலைஞரும் சார், கலைஞர் பேசினாரே தவிர, இருங்க, கலைஞர் நிறைய பேசுவார், கடைசியில் என்ன கிளைமேக்ஸ் அதான் முக்கியம். அதை விட கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னவர் யார் சார்?
2013 சொன்னாரு. அப்புறம் என்ன பண்ணார் சார்? சேர்ந்துட்டாரா? அப்படி பார்த்தா சேர்ந்துட்டாரா? அப்படி பார்த்தா இருங்க, சேர்ந்துட்டாரா? ம். அதே மாதிரி மாறன் சகோதரர்களை பார்த்து சொன்னாரா இல்லையா சார்? ம். ம். சார், என்னையே எதிர்க்க துணிந்து விட்டார்களான்னாரு. அப்புறம் கண்கள் பணித்தன, இதயம் இனித்ததா இல்லையா? இன்ட்ரெஸ்ட்ல சார். அதுதான் என்னன்னா, வசனம் பேசுவார்கள், இறுதியில் சரண்டர். இதுதான் திமுக பாணி. அந்த கூட்டணியில் இருக்கிற இப்போதும் உட்பட அப்படிதானே. இப்போது வசனமே பேச மறுக்கிறார்கள். வசனம் இப்போது யார் பேசுகிறார்கள் என்றால் காங்கிரஸ் தான் பேசுகிறது. திமுக வசனம் கூட பேச முடியாத நிலையில் இருக்கிறது. ஏன்னா உள்ளூர பயம். விட்டுட்டோம்னா விஜய் கிட்ட போயிடுவாங்களோ, அதனால இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸை. விஜய் பார்த்து திமுக பயந்து இருக்கிறது. அதனால் காங்கிரஸை பகைத்து கொள்ள முடியாமல் திணறுகிறது என்பதுதான் பல பேருடைய பார்வை. பொதுவெளியில் இருக்கக்கூடிய பரவலான கருத்து, காங்கிரஸிடம் இந்த முறை திமுக பயந்திருக்கிறது. சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறீங்களா? டோட்டல் சரண்டர். காங்கிரஸ் கூட சரண்டர்னா என்னன்னா, இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க, கையை விட மாட்டேன்றாங்க. இவங்களா கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களா என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸுடைய 2 கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சிக்கிட்டு எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது, கையை விட்றா அப்படின்றான் அவன். இவன் விட மாட்டேன்றான். இதுதான் இப்போதைய நிலவரம். இப்போ கையை விட மாட்டாங்க. கையை கைவிட முடியாது. கையை கை விட்டார்னா ஆட்சியை விட்டு இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். சரி சார். சார், தாவேகாவுடைய தலைவர் திரு விஜயை வந்து சமீபத்தில் சந்தித்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி உங்களை சந்தித்ததா ஒரு தகவல் இருக்க, நீங்கள் சந்திச்சிங்களா? அதாவது ஏதோ 1-2 நண்பர்களிடம், ஒரு நண்பர்கள் அல்லது 2 நண்பர்களிடம் நாம் தனிப்பட்ட முறையில் செய்தி உங்களை எட்டியிருக்கலாம். காங்கிரஸ் நண்பர் ஒருவர் என்னை சந்தித்த போது அவர் இங்கே வந்திருப்பதாக சொன்னார். அவருக்கு அவர் மிகவும் வேண்டியவர். நான் சொன்னேன், நான் கூட அவரை சந்தித்து நேர்காணல் எடுக்க வேண்டும். ஒரு பத்திரிகையாளராக சந்திக்க போனீங்களா சார், இல்லை ஒரு தூதுவராக நான் சந்திக்கவில்லை, பத்திரிகையாளராகத்தான் சந்தித்தேன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் குறித்து அவரோடு விவாதிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நேர்காணல் அடுத்த முறை வருகிற போது நான் உங்களுக்கு நேர்காணல் அளிக்கிறேன் என்று சொன்னார். பல விஷயங்களை ஆப்தரக்களாக பேசினோம். ஆகவே அதை நான் பொதுவெளியிலே வெளிப்படுத்துவது முறையாக இருக்காது. தமிழக காங்கிரஸ் அதிகமான இடங்களை பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்பது அவர் தெரிவித்த செய்தி. கூட்டணி குறித்து ராகுல் காந்தி தான் இறுதி முடிவெடுப்பார். ராகுல் காந்தி என்னை நான் 2-3 நாட்களுக்கு முன்பு சந்தித்தவரை இறுதி முடிவு எடுத்து விட்டதாக கருத முடியாது என்று என்னிடம் சொன்னார். ராகுல் காந்தி இறுதி முடிவு எடுத்து விட்டார் என்று சொல்ல முடியாது. இன்னமும் கூட நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த விருப்பம் எந்த அளவு மதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து ராகுல் முடிவெடுப்பார். இதுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோடு நான் நடத்திய உரையாடலின் மூலம் நான் புரிந்து கொண்ட செய்தி. ஓகே சார், நீங்கள் ஆப்தர் இருக்கான்னு சொல்லிட்டீங்க, அதனால் அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவேனா. ஆனால் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ உங்ககிட்ட சொல்லும்போது சொன்னார், அப்படி சொன்னாருன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி இன்னும் வந்து ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னு. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தானே திருமதி கனிமொழி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும். இல்லை, நானும் அதே தான் சொன்னேன். எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எங்கள் விருப்பம் ஏற்கப்படுகிறதா என்பதை பொறுத்து இறுதி முடிவை திரு ராகுல் காந்தி எடுப்பார் என்று திரு பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். சரி சார், இந்த இழுபறிக்கு ஒரு முடிவு வருமா? இல்லை இழுபறிக்கு முடிவு வருவது எல்லாரும் பேசப்படுது என்னன்னா, திமுக வந்து காங்கிரஸ். என்னை பொறுத்தவரை திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு என்பதற்கு தேர்தலுக்கு முன்பு உறுதிமொழி எதுவும் அளிக்க மாட்டார். அநேகமாக தேர்தல் முடிந்த பிறகு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று கூறுவார். காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குகிறார் என்பதை அவர் தெரிவித்த பிறகு ராகுல் காந்தி அதில் திருப்தி அடைய வேண்டும். ஆட்சியில் பங்கு பற்றி இவர்கள் தெரிவிக்கிற பதில் சம்பந்தமாக ராகுல் காந்தி திருப்தி அடைய வேண்டும். இதை பொறுத்துதான் அந்த கூட்டணி இறுதியாவது இருக்கிறது. இதனிடையே தாவேகா தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு மேல் தருவதற்கு காங்கிரசுக்கு தருவதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் இரகசிய பேச்சுவார்த்தை இல்லாமல் நேரடியாக முடிவை இறுதியாக தெரிவிக்குமாறு கேட்டிருப்பதாகவும் தாவேகா தரப்பில் கூறுகிறார்கள். இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி தான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பது என் பார்வை. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.